ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 செக்மெண்ட்டில் வந்து நம்ம எப்படி வந்து கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். அதுக்கான கோடிங்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ரீவியஸ் வீடியோவில் ரைட் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கான சிமுலேஷனை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ப்ரோட்டேஸ் சிமுலேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ப்ரோட்டேஸ் அப்படின்னு வந்து நான் டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ ப்ரோட்டேஸ் அப்படின்னு டைப் பண்ணால் ப்ரோட்டேஸ் 8 கேட் ப்ரொபோஷனல் அப்படின்னு வந்துருச்சு. இது வந்து நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். ப்ரோட்டேஸ் 8 கேட் ப்ரொபோஷனல் இது வந்து என்ன பண்ணலாம், ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஓகே, நியூ ப்ராஜெக்ட் தானே புக் பண்ண போகிறோம். இப்போ நியூ ப்ராஜெக்ட் இல்லை ஓல்டு எடிஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு நேம் தரணும், அதை நம்ம கொடுத்துக்கலாம். அப்புறம் ஃப்ரம் டெவலப்மெண்ட் போர்டை கிளிக் பண்ணிடுங்க. இல்லை ப்ரௌஸ் பண்ணி எந்த லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு சேவ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லோக்கல் டிஸ்க் டியில் மை ஃபைல்ஸில் EDU ப்ராடக்ட் லேப் அதில் வந்து என்ன பண்ணுறீங்க, PIC 16F877A அப்படிங்கிறதுக்குள்ள ப்ரோக்ராம். ஓகே, இது வந்து 7 செக்மெண்ட் டிஸ்பிளே. இந்த ஃபோல்டரில் வந்து என்ன பண்ணுறேன், இந்த நேம் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, எதுக்காக அந்த நேம் வந்து நான் காப்பி பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ப்ராஜெக்ட் ஃபைலுக்கு வந்து என்ன பண்ணும், சிமுலேஷன் ஃபைலுக்கு இந்த நேம் தரணும். அப்போ அதுக்காக இதை கொடுத்தாங்க. இப்போ செலக்ட் ஃபோல்டர் வந்து நான் கொடுத்தாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறேன், என்னுடைய ஃபைல் ப்ராஜெக்ட் ஃபைல் நேம் வந்து இந்த நேம் வந்து கொடுத்துட்டேன். ஓகே, CC2 அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ ஃபினிஷ். ஓகே, ஃபினிஷ் கொடுத்தோன்னே இது மாதிரி உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்ன பண்ணுங்க, இந்த ப்ரீவியஸ் டிசைன் இருந்துச்சு அப்படின்னா அதை டெலிட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ரிமூவ் ஆகலாம் அப்படின்னா எகெயின் ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடுங்க. ஓகேவா, இப்போ ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு இங்கே இருக்க காமெண்ட்ஸ் எதுவுமே வந்து நமக்கு தேவையில்லை. அப்போ என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ செலக்ட் பண்ணி டெலிட். நீங்கள் அந்த ஸ்கிமாட்டிக் வச்சுட்டு நீங்கள் டெலிட் பண்ணீங்க அப்படின்னா டெலிட் ஆகாது. அது வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 by 1 இங்கே டெலிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணேன், டெலிட் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணேன், என்னுடைய பிக் ஃப்ரம் டிவைசஸில் போய்ட்டு இந்த இடத்துல என்ன பண்ணேன், காமெண்ட்ஸ் மோட் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பிக் ஃப்ரம் டிவைசஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு PIC 16F877A PIC 16F877Aங்கிற கண்ட்ரோல் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம அந்த கண்ட்ரோல் தானே இப்போ யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அனலாகும் டிஜிட்டலும் நமக்கு இருக்க மாதிரி. அடுத்து என்ன பண்ணோம், 7 செக் அப்படின்னு போடுங்க. 7 செக் CC அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 7 செக்மெண்ட் MPX1 ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தது 2 செக்மெண்ட்டு. இது ப்ளூ கலரில் இருக்குது. அடுத்து பிளாக் கலரில் இருக்குது 4 செக்மெண்ட். ஓகே, உங்களுக்கு 6 செக்மெண்ட் இருக்குது, 8 செக்மெண்ட் இருக்குது. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு செக்மெண்ட்டுக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே என்ன பண்ணலாம், அடுத்தடுத்தது வந்து நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், 7 செக்மெண்ட்டில் வந்து 2 செக்மெண்ட்டுக்கு வந்து நான் ரெட் எடுக்கிறேன். ஓகே, இப்போ ரெட்டை டபுள் கிளிக் பண்ணேன், அது வந்து இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்னுடைய PIC 16F877A வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிட்டு என்னுடைய 7 செக்மெண்ட் டிஸ்பிளேயை வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, லிட்டில் பிட் நான் இப்படி வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஏவுக்கு இதை அப்படியே கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே இருக்க ஏபியை வந்து என்ன பண்ணுங்கள், போர்ட் பியில் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணுங்க. அதில் எந்த இஷ்யூமே வராது. அந்த 1, 2க்கு மட்டும் நான் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி F அடுத்த பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா G பின். இந்த D பின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டாட் பின் மாதிரி ஒன்று இருப்பாங்க. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாட் பாயிண்ட் இருக்கும். அந்த டாட் பாயிண்ட்டுக்காக தான் அந்த DP அப்படிங்கிற பின் இருக்குது. நீங்கள் 5 வோல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டாட் பாயிண்ட் வந்து எனேபிள் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை விட்டுலாம். ஓகே, அந்த 7th பின்னை விட்டுலாம். அடுத்து RC நாட்டை வந்து என்ன பண்ணுங்கள், அந்த செக்மெண்ட் 1 இங்கே செக்மெண்ட் 1 செக்மெண்ட் 2. இப்போ என்ன பண்ணுங்க, செக்மெண்ட் 2க்கு வந்து என்ன பண்ணுங்க, RC 1. இப்போ என்ன பண்ணுங்க, ஐசியை டபுள் கிளிக் பண்ணி ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 MHz, அதனால் 4ன்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். அடுத்து ப்ரோக்ராம் ஃபைலை வந்து நம்ம ஒன்று செலக்ட் பண்ணலாம். ப்ரோக்ராம் ஃபைல் செலக்ட் பண்ணிட்டு இதில் என்ன பண்ணலாம், பேக் வந்துடலாம். ஏன்னா நம்மளுடைய ஃபைலுக்குள்ளே தான் இருக்குது, நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணலாம், டிஸ்டன்ஸில் டிஸ்ட் அப்படின்னு இருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் டிஃபால்ட் அதில் ப்ரொடக்ஷன் 7 செக்மெண்ட் டிஸ்பிளே. ஓகே, இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ஷோவாதான்னு பார்ப்போம். 0 0 0 1. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செக்மெண்ட் ஆன் ஆகுது, ஒரு செக்மெண்ட் ஆஃப் ஆகுது. ஒரு செக்மெண்ட் ஆன், ஒரு செக்மெண்ட் ஆஃப் இப்படி இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைம் டிலே வந்து வேரியேஷன் பண்ணலாமா. இப்போ டைம் டிலே வேரியேஷன் பண்ணி நமக்கு வந்து போத் வந்து ஆனில் இருக்க மாதிரி நம்ம பண்ணலாமா. 01 02 03 அப்படின்னு மாறுற மாதிரி MPLAB XID ஓப்பன் பண்ணி இதில் வந்து 250 அப்படின்னு டைம் வந்து மாற்றுங்க பார்ப்போம். 250 மாற்றிட்டு நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா அதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம், டைம் வந்து நம்மளால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஓகே, ரியல் டைம் ஹார்ட்வேராக நம்ம கொடுக்கும்போது ஏதாவது ப்ராடக்ட் லெவலில் நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணலாம், அதுக்கு வந்து ஒரு பொட்டன்சியோமீட்டர் வந்து நம்ம வச்சுக்கலாம். டைம் வேரியேஷனுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பொட்டன்சியோமீட்டர் வச்சுட்டு அந்த பொட்டன்சியோமீட்டர் வந்து நம்ம என்ன பண்ணலாம், வேரி பண்ணோம் அப்படின்னா டைம் டிலேக்கு தகுந்த மாதிரி நமக்கு எப்படி வேணுமோ அந்த தகுந்தது மாதிரி என்ன பண்ணலாம், டிஸ்பிளே வந்து நம்ம ஷோ பண்ண வச்சுக்கலாம். இப்போ வந்து கோடு வந்து பில்ட் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கான சிமுலேஷனை போய்ட்டு எகைன் ஸ்டாப் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன்.
ஓகே, ஸ்டாப் பண்ணிட்டு ரன் பண்ணும்போது ஃபஸ்ட் இருந்ததுக்கு ஓரளவுக்கு ஓகே, இது ஆன் ஆகிட்டு இருக்குது, ஃபாஸ்ட்டாக ஆன் ஆகிட்டு இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு விசிபிளாக நமக்கு என்ன ஆகுது, ரொம்ப நேரம் எடுக்காமல் ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் நமக்கு கரெக்டாக அப்டேட் ஆகுது. ஓகே, 11, 13, 14, 15, 16, 17, 18. இப்போ நம்ம ரைட் பண்ண கோட் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் டிலே குறைச்சி பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 100 கொடுத்து பார்ப்போம், இல்லைன்னா ஒரு 50 கொடுத்து பார்ப்போம். ஓகே, 50 கொடுத்தா நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 100 வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ மைக்ரோ செகண்டில் 50 நான் கொடுத்துருக்கேன். ப்ரொடக்ஷனில் பில்டு மெயின் ப்ராஜெக்ட் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ பில்டு மெயின் ப்ராஜெக்ட் கொடுத்தாச்சு. இப்போ என்னுடைய கோடிங்கை போய் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். கோட் கம்பைல் ஆகிடும். கோட் கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு எகெயின் ரன் பண்ணுறேன். அப்போ 0, 1, 2, 3 இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிட்டே இருக்குது. ஓகே, இப்போ இது மாதிரி வேணும்னா நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் டிலே வந்து ஆட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டுக்கான டிலே வந்து 50 இருந்துட்டு போகுது. ஓகே, ஆனால் நமக்கு என்ன பண்ணேன், செகண்ட் செக்மெண்ட்டுக்கான டிலே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், டிலே வந்து ஒரு 75 அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட் இதில் என்ன இருக்குது, 15 இருக்குது, அது அப்படியே இருந்துட்டு போகுது. செகண்ட் இதில் வந்து என்ன பண்ணுங்க, 75 அப்படின்னு ஆட் பண்ணிக்க. ஏன்னா இந்த 75 முடிஞ்சோம் டக்குன்னு இந்த வேலைக்கு தானே போகுது. அப்போ அதனால என்ன இருக்குது, ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்போ அதனால் என்ன பண்ணுங்க, அதை வந்து நான் வேரி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம செக் பண்ணுவோமா, இப்போ ஏதாவது வேரியேஷன் இருக்கான்னு. இப்போ 0, 1, 2, 3, 4, 5 இப்போ கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக ரன் ஆகுது. மற்றபடி நமக்கு வந்து அதே டைம் டிலே தான். ஆனால் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா கோடு வந்து விசிபிளாக 51, 52, 50, 60 ஓகே, இது வந்து ஃபாஸ்ட்டாக நமக்கு ரொட்டேட் ஆகுது. அப்போ என்ன பண்ணலாம், ரெண்டையுமே 100 மில்லி செகண்ட் டிலே கொடுப்போமா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வந்து டிலே வந்து இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நமக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா 7 செக்மெண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, பர்ஃபெக்டாக அவுட்புட் கொண்டு வர முடியாது. அப்படி வரணும் அப்படின்னா ஒரு பொட்டன்சியோமீட்டர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டைம் வந்து இங்கே அப்டேட் ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கோடிங்லேயே நம்ம பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ என்ன பண்ணி கோடை வந்து நான் பில்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள், பில்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ கோட் பில்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணேன், ஸ்டாப் பண்ணிட்டு எகைன் ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 0, 1, 0, 2 இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலாக ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ இந்த கோடிங் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 செக்மெண்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். 4 செக்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோடிங் ரைட் பண்ணுங்கள். ஓகேவா, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பிளாக் டயக்ராம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.